வாவ் 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 மக்களே, வியூ பாருங்கள் மக்களே. சத்தியமாக சொல்கிறேன், கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. இதை பார்க்கும்போது ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கேரளாவை நம்ம வந்து மான்சூனில் நல்லா பார்த்து பழகிட்டு இப்போ வந்து இந்த வெயிலில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது மக்களே. ஸோ இப்போ நம்ம ரைட் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லமில் இருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே போக போகிறோம்னா சென்னை போக போகிறோம். எஸ் மக்களே, ட்ரெயின் நம்பர் 16102 நம்ம கொல்லம்லேருந்து நமக்கு வந்து சென்னை வரைக்கும் போகக்கூடிய கொல்லம் சென்னை மெயில், கொல்லம் சென்னை எக்ஸ்பிரஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அந்த வண்டியில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வண்டி கொஞ்ச நாளாகவே அந்த வண்டி வந்து நமக்கு எக்மோரில் வேலை போயிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் தாங்க ரன் ஆகுது. ஸோ வந்து வெல்கம் பேக் டு மதன் சேனி. என் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தயாராகும் மக்களே. இப்போ வந்து நம்ம அப்படியே கொல்லம் ஜங்ஷன் நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 700 மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் அக்கா சொல்லுது. நான் இங்கே கொல்லம்க்கு எப்படி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த vlogல பார்ப்பீங்க மக்களே. ஸோ வாங்க அப்படியே போவோம். பஸ் இருக்குது, பட் வந்து பஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகுமா என்னன்னு தெரியல. நம்ம நடந்தே போயிடலாம், பக்கம் தானே. ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க அன்றைக்கி வந்துட்டு நம்ம கன்னியாகுமரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் vlog வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு 5 பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க மக்களே. யார் யாருன்னு vlogல மென்ஷன் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து யாருன்னா இருங்க ஒரே நிமிஷம் ஷார்ட்டாக படிச்சிடுறேன். அகிலன் 24, அபே கிருஷ்ணன், புரோக்கன் ஹார்ட் சேது, ஜேடி நிதிஷ் அண்ட் கபிலன். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, மற்றவங்க எல்லாமே தப்பாக பண்ணியிருந்தாங்க. இவங்க 5 பேர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே வாங்க, நம்ம வந்து இந்த ரயில்வே கிராசிங்கை கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். ட்ரெயின் என்ன வரப்போகுதுன்னு தெரில. மேபி அனந்தபுரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. 2:55 அந்த வண்டி கிளம்பியிருக்கோம். வந்தால் அதுதான் வரும். அனந்தபுரியே தாங்க. கொல்லம்லேயே வண்டி ஃபுல்லுங்க, ஹவுஸ் ஃபுல்லுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக போகுது அப்படின்னு. செவ்வாழை வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன், பட் வந்து கடைசியில் அது படுக்கலான்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம் அது வாங்கியிருக்கோம். இப்படி நேராக வந்து நமக்கு வந்து கொல்லம் ஜங்ஷன் இருக்குதுங்க. இங்கே வந்து ஒரு தேட்டர் இருக்குது, மோகன்லால் படம் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. கேரளா வெயில் சாதாரணமாக இல்லை, ஒரு மாதிரி போட்டு எப்படி சொல்கிறது, மணி 3 மணிக்கு மேலே ஆகுது. பயங்கரமான வெயில். ஐயோ அப்படி இருக்குதுங்க வெயில். ஃபுல்லாக பில்டிங், ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு மக்களே. அதனால் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸே இருக்காது, சும்மா ஒரு சின்ன வழி தான் இருக்கும். அதில் தான் அப்படியே உள்ளே போகணும். இதாங்க உள்ளே போகிற வழி. அப்படியே டிக்கெட் கவுண்டருக்குன்னா இந்த சைடு ரைட்டில் போகணும். பிளாட்ஃபார்ம்க்குனா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. மேலே வந்து உங்களுக்கு அந்த கூலிங் ஷீட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பிளாட்ஃபார்ம் டிஸ்பிளே எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே, போய் பார்ப்போம். ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் போய் பார்த்தாலே தெரியும். இப்படி ஏதாவது ஒரு டிஸ்பிளே இல்லாமையே போயிடும். அப்படியே பார்த்துட்டு நம்ம வண்டி எந்த பிளாட்ஃபார்மில் நிற்குதோ அங்கே போகலாம். அங்கே 2வது 3வது பிளாட்ஃபார்ம்லேயே என்னமோ ஒரு வண்டி நின்றுருக்கு, ஒரு ஐசிஎஃப் நின்றுட்டு இருக்குது. ஒருவேளை அதுவாக இருக்குமோ. ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இல்லைங்க பார்க்குறதுக்கு. எல்லாம் ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஷெட் இல்லை உட்கார. ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குல்ல, அதனால் இடித்து ஒரு மாதிரி இருக்குது பார்க்கவே. ஆனால் இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் போகிற டிஸ்பிளேயே காணும். ஆனால் கொத்துமதிப்பாக வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிறதே இந்த இங்கே ஒரு ஐசிஎஃப் நிற்குது, அங்கே ஒரு ஐசிஎஃப் நிற்குது, இது கிடையாது. அப்போ வந்து அந்த சைடு அந்த 5வது பிளாட்ஃபார்ம் நம்ம ஒரு வண்டி நிற்கிது. அங்கே 5ஆ 4ஆ அங்கே ஒரு பிளாட்ஃபார்மில் அந்த வண்டியாக தான் இருக்கும். இல்லை மக்களே, இங்கே வந்துட்டு 1Aன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், சின்ன பிளாட்ஃபார்ம். இந்த கொல்லம் மயில் வந்து சின்ன வண்டிங்க, அதனால் அது இல்லாமல் இந்த வண்டி வந்து இப்படி போகக்கூடிய வண்டி. அதனால் இங்கே ஓரமாக தள்ளி நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அடிக்கிற வெயில், சாப்பிட்ட சிக்கன் பிரியாணி, ஒரு ஜூஸ் வேறு ஒன்று குடித்தேன், எல்லாத்தையும் அப்படியே வந்து எனர்ஜியை உறிஞ்சிருச்சுங்க. ஸோ வண்டி வந்து இங்கே நிற்கிது பாருங்கள். நல்லா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த எஸ்எல்ஆர்டி பெட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட்லாம் அடித்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கொல்லம் சென்னை எக்மோரா, இது என்ன மலையாளத்தில் போட்டுருக்கு, சென்னை எக்மோர் தான் போட்டுருக்காங்களா. இந்த வண்டியில் இருக்கிற நம்பர் ஆஃப் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ் முன்னாடி 2 பின்னாடி 2, எஸ்எல்ஆர்டி முன்னாடி 1 பின்னாடி 1 இருக்குங்க. அது போக வந்துட்டு உங்களுக்கு வந்து 9 ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருப்பாங்க மக்களே. அண்ட் தென் வந்து 2 தேர்ட் ஏசி, ஒரு செகண்ட் ஏசிங்க. அவ்வளோதான் இந்த வண்டியோடைய மொத்த கோச்சு. அதனால தான் சொன்னேன், இது வந்து ரொம்ப சின்ன வண்டிங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் இந்த ஓரத்தில் உங்களுக்கு வந்து போட்டு வச்சுருப்பாங்க 1Aல. நல்ல வேலை அங்கே போய் மாற்றி போயிட்டு இறங்குறது ஏறுறதுன்னு பிரச்சனை கிடையாது, அடிக்கிற வெயிலுக்கு அது ஒன்று தான் பிரச்சனை. ஸோ நம்ம கோச் பார்த்துட்டிங்கன்னா இது S7 இருக்கோமா, நம்மளுக்கு வந்து S4 இன்னும் முன்னாடி போகணும். நம்ம கோச் இதான் மக்களே, S4 நம்ம கிடச்சிருக்கக்கூடிய சீட்டு. நீங்கள் எப்பவும் என்ன சொல்லுவீங்களே, கலாய்ப்பீங்களே, அதே சீட் தான் கிடச்சிருக்கு. இதோ இந்த சீட் தாங்க, இந்த சைடில் ஒரு தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்படியே வாங்க உள்ளே ஏறிடுவோமா. ஓகே, உள்ளே ஏறணுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதோ நம்ம சீட் வந்து இங்கே இருக்குங்க. இந்த சைடில் வருதாங்க நம்ம சீட்டு. சைடு அப்போ பேசஞ்சர்லாம் எங்கே வராங்கன்னு தெரில. ஏன்னா சார்ட் வேகன்சி சைட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப சர்வர் இஷ்யூ போல், அதனால் பார்க்க முடியல. நம்மளை வந்து இன்றைக்கி கொல்லம்லேருந்து புல் பண்ண போகிற லோக்கோ வந்துட்டு EDDX லோக்கோ ஷெட்டுடைய VAP4 தாங்க புல் பண்ண போகுது. ஸோ வந்துட்டு ஈரோடு ஷெட்டுடைய VAP4. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் கூட்டு போங்க. என்ன உங்களுக்கு வந்துட்டு புனலூரில் உங்களுக்கு வந்துட்டு பேங்கர் அட்டாச் பண்ணுவாங்க மக்களே. ரீசன் உங்களுக்கே தெரியும், அது வந்து ஹில் ஸ்டேஷன், அதனால் பேங்கர் தேவைங்க. இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம கோச்சில் போய் உட்காந்துலாங்கன்னா பேக் வந்துட்டு அங்கே தனியாக வச்சுட்டு வந்திருக்கேன். கோச்லேயும் வேறு யாருமே ஆள் இல்லை, சேஃப் கிடையாது. ஸோ வந்துட்டு இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அன்ரிசர்வ் கோச்சு. இங்கேயும் வந்துட்டு ஃப்ரீயாக தாங்க இருக்குது கோச்சு, கூட்டம்லாம் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது, யாருமே பெருசாக இல்லைங்களா, காலியாக தான் இருக்குது.
என்னடா இந்த வண்டி வந்து கூட்டமையில் அன்ரீசெல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த வண்டியோட டிமாண்டு நான் சொன்னாப்பில் உங்களுக்கு வந்துட்டு செங்கோட்டை, தென்காசி, அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியில் சீட்டே கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு வந்து டிமாண்டிங்கான வண்டி. நான் இதில் வந்து ஒரு டைம் நான் திண்டுக்கல் நிறையா வாட்டி இந்த வண்டி பார்த்துருக்கேன். அப்படி அள்ளி அடைஞ்சு போகுங்க அன்ரீசோடு. பெருசாக நம்ம கோச்செல்லாம் போர்டிங் யாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டேன். நம்ம ஒரு சீட் அங்கே உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி யாருமே கோச்சில் இல்லை. ஏறுறதா ஏறுறீங்க எல்லோரும் வந்துட்டு செங்கோட்டை, தென்காசிக்கு அப்புறம் ஏறுங்கப்பா. நான் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்பேன். அது வரைக்குமாச்சும் நம்ம கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஹில் ஸ்டேஷன், உங்களுக்கு அந்த புனலூர் செக்ஷன் வெறித்தனமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுவும் இப்போ டைமிங் வேறு சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, அது இன்னும் வெறித்தனமாக இருக்கும். இதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மணிக்கு கிளம்பும் இந்த வண்டி நினைக்கிறேன். மத்தியானம் நீங்கள் 12 மணிக்கு கிளம்பும். அதனால் மத்தியானம் உங்களுக்கு அந்த ஹில் ஸ்டேஷன் ஏறும். இப்போ வந்து நல்ல ஒரு சன் செட்டில் நமக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் ஏறுவோம். பார்க்க அட்டகாசமாக இருக்குங்க. அங்கே வந்துட்டு சிக்னல் கிளியர் ஆயிடுச்சு மக்களே. சிக்னல் கிளியர் ஆயிடுச்சு. அப்படி நம்ம பயணத்தை கொல்லம் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ வந்து இந்த டிபார்ட்டிங் சூப்பராக இருக்குங்க. வெயில் அப்படியே குறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு மோடமாக, ஒரு சூப்பர் கிளைமேட்டாக, லைட்டாக சில்லு காத்தோட செம்மையாக அப்படியே நம்ம பயணத்தை வந்து கொல்லம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. லைட்டாக ஒரு கேர்வ் எடுத்து நம்ம அப்படியே கொல்லம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ அன்ரிசர்வில் ஏறன்னு சொல்லிட்டு இன்னும் விழுந்துருப்பார். அன்ரிசர்வில் ஏறன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இது பண்ணவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் முடிஞ்சு போச்சு. இப்போலாம் ஏறாதீங்க. ஓடுற வண்டியில் ஏறவும் செய்யாதீங்க, இறங்கவும் செய்யாதீங்க. ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி கிளம்பி இருக்குங்க. நம்மளுடைய கண்ணூர் ஜன்சதாப்தி வந்து கிளம்பி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வண்டி வந்து மெயின் லைன் எக்ஸிட்டுங்க. ஸோ வந்து ஸ்பீடாக இப்போ அந்த வண்டி நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ண போகுது. அந்த வண்டி எப்படி போகணும்னா அப்படியே நேராக போய் இதோ இந்த ஸ்ட்ரைட் ட்ராக் இருக்குல்ல அதில் போயிடும். நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த ட்ராக் பக்கத்துலேயே போவோம். அப்படியே போயிட்டு நம்ம வந்து ரைட் எடுத்துருவாங்க. வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சுங்க. ஓவர்டேக் பண்ண போகுது. செமையாக இருக்குதுங்க. ஸ்பீடாக வராப்பில் பாருங்கள். நல்லா ஸ்பீடாக வந்துட்டுருக்கு வண்டி. ஏன்னா அந்த வண்டிக்கு நான் சொன்னாப்பில் உங்களுக்கு வந்து மெயின் லைன் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு, நம்ம தான் வந்து லூப்பு. பாருங்க. வாவ், ட்ரிவாண்ட்ரம் கண்ணூர் ஜன்சதாப்தி சூப்பராக இருக்குல்ல மக்களே. ரெண்டு வண்டிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு வேக் 9 ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு கூட்ஸ்ன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டி வரட்டும். இல்லைங்க, கூட்ஸ் கிடையாது. பட் வந்து வேக் 9ஓட ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. வேக் 9ஓட நிற்கிறாப்புல எந்த வண்டி? இன்னும் ஏதோ கரீப் ரத் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக தேர்ட் எக்கனாமி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கொல்லமுக்கும் செங்கோட்டைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹால்ட் இருக்குது மகளே. இந்த 6 ஹால்ட்டு ரொம்பவே முக்கியமான ஹால்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும், புனலூர். ஸோ வந்து அது ரொம்ப முக்கியமான ஹால்ட்டுங்க. மற்ற ஹால்ட்லாம் கூட்டம் ஏறுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன லோக்கல் ஸ்டேஷன்ஸ் தாண்டி ஃபஸ்ட்டு ஹால்ட் நமக்கு வரப்போகுது என்னன்னா குண்டாரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்து வரப்போகுதுங்க. கொல்லம்லேருந்து அப்படியே நம்ம வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ரோட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி வந்து அந்த ஹில் ஸ்டேஷன் ஏற போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துடும் இந்த ரூட்டுக்குள்ள நீங்கள் என்ட்ரான உடனே. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கொல்லம்லேருந்து கிளம்பி அப்படியே வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடு வந்து 80ல் போயிட்டு இருக்காங்க மக்களே இந்த ரூட்டில். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் கால் குண்டாரா கிட்ட வந்துட்டோம் மக்களே. வேற லெவல் சில்லு காற்று வீசுதுங்க. வாவ், சூப்பராக இருக்குது மக்களே. பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு சில இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னதான் 4 மணி ஆனாலும் வெயில் அடிச்சுட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குமோ நினச்சேன். பட் வந்து கேரளா நம்மளை என்றைக்கும் கைவிடாது. ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ ட்ராவல் பண்ணும்போது அப்படியே வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் ஹால்ட் குண்டாரா வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ வந்து கூட்டம் வந்துட்டு இங்கே வந்து ஓரளவு கூட்டம் வந்து இருந்தாங்க மக்களே. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியை பற்றி ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா, சீரியஸ்லி தி ப்ரைடு ப்ரெஸ்டீஜஸ் வண்டிங்க இந்த வண்டி. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து கொல்லம் செங்கோட்டை லைன் இருக்குல்லங்க, இது வந்து 1904 வந்து போடப்பட்ட லைன் மக்களே. அந்த லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த லைனில் ஓடினா ஃபஸ்ட்டு வண்டியே நம்மளுடைய கொல்லம் சென்னை மெயில் அப்படின்னு ஓடிச்சுங்க. இப்போ வந்து கொல்லம் தாம்பரம் வரைக்கும் ஓடிட்டு இருக்குல்ல, இந்த வண்டி தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த லைனில் வந்து ரன் ஆன வண்டி மக்களே.
இப்போ வந்து நம்ம கோட்டாரக்காரான்னு சொல்லிட்டு ஒரு ஹால்ட் வந்திருக்கோங்க. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஹால்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க. ஸோ வந்து அந்த கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வெளியிலேருந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஊர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஹால்ட்டுங்க. ஸ்டேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. அப்படியே மரத்து மேலெல்லாம் பறவைகள் சத்தம் கேட்குதா? ஐயோ, அவ்வளோ அழகான ஒரு ஸ்டேஷன் மக்களே, சீரியஸ்லி. இந்த வண்டிக்கு கப்ளிங் சிஸ்டம் நம்ம LHB கோச்லாம் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த வண்டி எடுத்தோன்னா அந்த புல் பண்ணும்போது ஒரு ஜர்க்கு, பயங்கரமாக ஜர்க்கு தெரியுது. அப்போ நீங்கள் நைட்டு வந்து தூங்கின மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளம்பும்போது உங்களுக்கு அந்த பயங்கர ஜர்க்கு இருக்கும். அந்த ஜர்க் அடிக்கும் போதே நம்ம வந்து முழிச்சிருவோம், அந்த மாதிரி இருக்கும். கதை வட்டிக்குது. நார்மல் ICF இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜர்க்கே இருக்காது. அப்படியே வந்து ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு நார்மல் ICF கோச்சில் அப்படியே மூவ் ஆகும். அடுத்த ஹால்ட் வந்துட்டு ஆவணீஸ்வரம்ங்க. அந்த ஹால்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து புனலூரில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஏன்னா வந்து கொஞ்சம் வந்துட்டு அப்படியே சீனரிஸ்லாம் கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. புனலூருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு தென்மலை, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 13 ஆர்ச் பிரிட்ஜு, இந்த ரூட்டுடைய ஐகானிக் பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு தான். அது வந்து உங்களுக்கு ஆஃப்டர் புனலூர் தென்மலைக்கு அப்புறம் தான் அது வரும். ஆவணீஸ்வரம் ஸ்டேஷன் வந்து நம்ம இப்போது ஆரேவாய் இப்போ டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். அப்படியே இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு கேர்வில் இருக்குங்க. பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குங்க. நான் உட்காந்துருந்தேன், டக்குனு ஸ்டேஷன் வந்துருச்சு. அப்போ சரி வெளியே வந்து பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே ஒரு செம கேர்வ், செமையாக இருக்குது பார்க்க. அப்படியே லைட்டாக வந்து கருமேகம் சூழ நம்ம வந்து புனலூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோங்க. நல்ல சில்லு காற்று வீசிட்டு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு புனலூரில் உங்களுக்கு வந்து பேங்கர் வந்து அட்டாச் பண்ணுவாங்க மக்களே. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்பவே வந்து அப்படியே கொஞ்சம் ஏறும். அதனால் கொஞ்சம் பின்னாடிந்து வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ணும் ஒரு இன்ஜினு, முன்னாடி நம்ம வேப் ஃபோர் வந்து புல் பண்ணும். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். புனலூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். வாங்க பிளாட்ஃபார்ம் அந்த சைடு நினைக்கிறேன். ஸோ வந்து போய் பார்ப்போம். எஸ், பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. நமக்கான என்ஜின் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ அங்கே ஒரு WDP நிற்கிது அந்த இடத்துல, அதுதான் வந்து கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆன் பண்ண மாதிரியே தெரியலையே. ஆனில் இருக்கா? இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புனலூர் மதுரை வண்டி வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. இல்லைங்க, இது ஆனில் தாங்க இருக்குது. இப்போ இந்த இன்ஜினை கொண்டு போய் உங்களுக்கு பின்னாடி கொண்டு போய் மாட்டிடுவாங்க. புனலூரில் ஒரு நல்ல கூட்டம் வந்துட்டு போர்டிங்க்கு வந்து இருக்காங்க மக்களே. பேங்கர் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம வந்து புனலூரில் நின்றுருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் தி பியூட்டிஃபுல் காட் செக்ஷன் வரப்போகுது. முக்கியமாக நம்மளுடைய 13 ஆர்ச் பிரிட்ஜெலாம் இதுக்கப்புறம் தாங்க வரப்போகுது. இப்போ இங்கே ஒரு பாலத்தை கிராஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஐயோ, செமையாக இருக்குது மக்களே. நேரத்துக்கு சன்செட் மட்டும் அங்கே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேறு லெவலில் இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா சரியான ஹைட்டுங்க பாலம், வேறு லெவல் பாலம். இது நம்மளுடைய ஃபேவரட் வியூ. கீழே ரோடு, மேலே நம்ம, செமையாக இருக்கும். ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறனால ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20-25 இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்காங்க. அப்படிலேருந்து கவனிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு 15லேருந்து ஒரு 20-25 இதே தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு குட்டி வாய்க்கா போகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கான பேங்கர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. மதுரை குருவாயூர் அப்படியே நம்ம ட்ரை கலர் வேப் ஃபோரோட சும்மா வேறு லெவலில் எடமன் ஸ்டேஷன் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு வெறித்தனமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே வாவ், சூப்பராக இருக்குதுங்க. இது மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கான பேங்கருங்க. இதை கொண்டு போய் உங்களுக்கு புனலூர் போனதுக்கப்புறம் இதை கழட்டி விட்ருவாங்க. இருட்டுறதுக்குள்ளே நம்ம 13 ஆர்ச் பிரிட்ஜை பார்த்துருவோமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா வானம் வந்து அப்படியே மேகமூட்டம் பயங்கரமாக இருக்குது. இப்போவே அப்படியே நல்லா இருட்டிச்சு ஓரளவு. கொஞ்சம் அந்த 13 ஆர்ச் பிரிட்ஜ் போகிற வரைக்கும் கொஞ்சம் இருட்டாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். வண்டியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே ஸ்பீட் லிமிட்டே இவ்வளோ தான், இதுக்கு மேலாம் போகக்கூடாது. தெரில, மேபி உங்களுக்கு அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்தாலும் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வண்டி கிளம்புதுங்க, மதுரை குருவாயூர்.
இப்போ நம்ம சரியான மேடு ஏறிட்டு இருக்கோங்க. பார்த்தாலே தெரியுது, அதை ஃபீல் பண்ண முடியுது. இதே பின்னாடி அந்த அன்ட்ரி செகண்ட் நம்ம என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இஎம்டி வந்து அப்படியே உருமுறத அப்படியே பயங்கரமாக கேட்டே வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். வாவ் 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 மக்களே, வியூ பாருங்கள் மக்களே. சத்தியமாக சொல்கிறேன், கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. இதை பார்க்கும்போது ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கோச்சே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க அமைதியாக உட்காந்து அப்படியே இந்த அழகான வியூஸ் வந்து ரசிச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. டனலுங்க, டனல் வந்தாச்சுங்க. மழை தூர்த்துங்க லைட்டாக மழை துளிகள் வந்து மேலே படுது. சூப்பராக இருக்குது. தென்மலை வந்து இப்போ அங்கேருந்து நம்ம கிளம்பியிருக்கோம். ஸ்டேஷனும் சரி, நம்ம ட்ரெயினும் சரி, அப்படி ஒரு அமைதியாக இருக்குது. ஓகே, அது ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அமைதிங்க. சூப்பருங்க, செம வியூங்க. நமக்கு பிடிச்ச நமக்கு ரோடு பேரலாக போகும்ல, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த வியூ பிடிக்கும்ன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் லைட் கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது 13 ஆர்ச் பிரிட்ஜ் வந்து வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. இந்த டனல் தாண்டினதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன், இல்லையா? எஸ் மக்களே, இதாங்க தி பியூட்டிஃபுல் 13 ஆர்ச் பிரிட்ஜு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வாவ், கீழே அங்கே தண்ணி வேறு போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க வியூ. சே என்ன அழகுடா. கரெக்டாக வந்து தென்மலை ஸ்டேஷன் தாண்டினோன்னே 3 டனல் வருதுங்க. 3வது டனல் தாண்டின உடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 13 ஆர்ச் பிரிட்ஜ், தி பியூட்டிஃபுல் 13 ஆர்ச் பிரிட்ஜ் இருக்கும். டைம் ஆக உங்களுக்கு வந்து அப்படியே பனி இறங்க ஆரம்பிக்குது. மேலே பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம கிராஸ் பண்ணது வந்துட்டு ஆரியங்காவு ஐயப்பசாமி கோயிலுங்க. நம்ம ரீசெண்டாக இங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தரிசனம் பண்ணி வ்ளாக் போட்டிருந்தோம். சீரியஸ்லி வேறு லெவலான ஒரு கோயில் மக்களே. இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா இதாங்க மெயின் ரோடு. உங்களுக்கு சரியான எஸ் பண்டு மக்களே. நான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பஸ்ஸெல்லாம் இங்கே திருப்புறதுக்கு. இங்கே பாருங்கள், சரியான எஸ் பண்டுங்க, ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய லாரி பஸ்ஸு எல்லாமே இதில் தான் போகும். செங்கோட்டைக்குள்ளே பிஃபோர் டைம்லேயே அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. செங்கோட்டை கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எனக்கு தெரிஞ்ச கூட்டம் இங்கே பெருசாக இருக்காது. அடுத்து தென்காசியில் தான் நல்லா நிறைய பேர் ஏறுவாங்க. ஓரளவு கூட்டம் மக்களே. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 1610 குயிலான் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் வழி சங்கரன் கோவில், ராஜபாளையம், விருதுநகர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, விருத்தாச்சலம் 19 மணி 15 நிமிடங்களுக்கு நடைமேடை 1 இருந்து புறப்படும். தண்ணி வேறு தீர்ந்து போச்சுங்க. ஸோ வந்து தண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். டைம் இருக்குது உங்களுக்கு வந்து. இதில் பேண்ட்ரி கார்லாம் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணிலாம் விற்றுட்டு வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு போகிற வண்டியில், ஸோ உள்ளே வந்து அதிகமாக வந்து விற்றுட்டுலாம் வரமாட்டாங்க. செங்கோட்டையிலே வண்டி வந்துட்டு கொஞ்சம் ஆட்கள் ஏறிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபில் ஆகாத சீட்லாம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் தாங்க. உங்களுக்கு செங்கோட்டையிலேருந்து விருதுநகர் வரைக்கும் இந்த செக்ஷனில் வந்துட்டு ஃபுல் சீட்டுமே வந்துட்டு ஜாம் பேக்ட் ஆயிரும். கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. இந்த ரூட்டு ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து பொதிகை வந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ தான் அந்த வண்டி வந்து நமக்கு தென்காசிலேருந்து கிளம்பி கடைநல்லூர் போயிருக்கு. நம்ம வந்து தென்காசி கிட்ட வந்துட்டோம். தென்காசி உள்ள மெதுவாக வந்து லூப் லைன் எடுத்து பிளாட்ஃபார்ம் 1ல் அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. ரிசர்வேஷனுக்கான க்ரௌடு பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு. ஃபுல்லுங்க, சரியான கூட்டம் மக்களே. தென்காசி ரீச் பண்ணியிருக்கோம். கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து போட் பண்ணுறாங்கன்னு. சரியான கூட்டங்க. ஏங்க ஒரே டோரில் 200 என்னதாங்க உங்களுக்கு
இங்கே இந்த டோர் ஃப்ரீயாக தான் இருக்குது, இதில் ஏறி கூட நீங்கள் அப்படி போயிடலாம். ஆனால் அதில் தான் ஏறுவோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டுக்கா நின்றுருக்காங்க. டின்னர் வாங்கணுன்னா உங்களுக்கு வந்து தென்காசி பர்ஃபெக்ட் ஆப்ஷன் மக்களே. ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு விருதுநகர் போகிறதுக்குலாம் நைட்டு 9:45 ஆயிரும். உங்களுக்கு வந்து டின்னர் நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா தென்காசி சூஸ் பண்ணிக்கோங்க, பக்காவாக இருக்கும். தென்காசிலேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தென்காசியும் விருதுநகருக்கும் நடுவில் என்னென்ன ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 ஸ்டாப் கொடுக்குறாங்களே. கடையநல்லூர், சங்கரங்கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதுக்கப்புறம் வந்து சிவகாசி. இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டாப் வந்து நடுவில் இருக்குதுங்க. எல்லா ஹால்ட்லேயுமே வந்து கூட்டம் வந்து ஏறுவாங்க. வண்டி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க 110 ரீச் பண்ணியிருக்காங்க. கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அரைவ் ஆகிட்டு இருக்கோம். அப்படியே ஸ்டேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வரிசையாக மரங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காற்றோட சத்தம் வேறு சூப்பராக இருக்குது. கடையநல்லூர் வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கூட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பேர் வந்து போட் பண்ணாங்க மக்களே. இங்கே வந்து நம்ம டிக்கெட் ப்ரைஸ் பற்றி சொல்லலாம். நான் டிக்கெட் ப்ரைஸே சொல்லவே இல்லை. நமக்கு வந்து கொல்லம்லேருந்து நமக்கு தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இதில் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 405 ரூபாங்க ஸ்லீப்பர் கிளாஸில். ஏன்னா இந்த வண்டி வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினுங்க, அதனால தான் வந்து டிக்கெட்டோட வந்து கம்மியாக இருக்கும். இதே வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தால் இதுக்கான விலை வந்து அதிகங்க. அப்புறம் வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணது வந்துட்டு எந்த ஊருக்காரங்களுக்குலாம் வந்துட்டு நல்லதோ இல்லையோ, பட் வந்து இந்த செங்கோட்டையிலேருந்து விருதுநகர் வரைக்கும் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் பக்காவான டைம் இருக்குது. கரெக்டான ஒரு நைட் டைமில் வந்து வண்டி வந்து எடுத்து உங்களுக்கு காலையில் ஒரு 7:30 தான் உங்களுக்கு வந்து தாம்பரம் கொண்டே விடுறாங்க. ஸோ வந்து நல்லா தூங்கி எழுந்துச்சு நிம்மதியாக போய் இறங்கலாம். அதனால் ஒரு டைமிங்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. சங்கரன் கோவில் அரைவ் ஆகிட்டு இருக்குங்க. இந்த லைனில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹால்ட் இது. ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டியே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு வந்துட்டு ரோடு போயிட்டுருக்குங்க, செமையாக இருக்குங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்ஹெச்பியை மாற்ற போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுங்க, நவம்பரில் வந்து எல்ஹெச்பியை சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்டுருக்காங்க. அது வந்து டிசம்பரில் தான் நமக்கு வந்துட்டு நம்ம கொல்லம் மெயில், அதாவது இந்த கொல்லம் சென்னை வண்டி இருக்குல்ல, டிசம்பர்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு எல்ஹெச்பி கோச்சாக வந்துட்டு கன்வெர்ட் ஆக போகுதுங்க. உங்களுக்கு டின்னர் பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து சேல் பண்ணிட்டு வராங்க மகளே. சப்பாத்தி, இட்லியிலேருந்து உங்களுக்கு வந்து பிரியாணி எல்லாமே வாங்கிட்டு சேல் பண்ணிட்டு வராங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து தென்காசியில் வாங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் கூட வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நம்ம வந்து அப்படியே ராஜபாளையம் கிட்ட வந்தாச்சு மகளே. ஸோ இந்த வண்டி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம் உங்களுக்கு கொல்லம்லேருந்து தாம்பரம் வரைக்கும் 736 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது மகளே. இதை கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய நேரம் வந்து 15 மணி நேரம் 30 நிமிஷம் எடுத்துக்குதுங்க. ஸோ ராஜபாளையம் அரைவல் பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டி சின்ன வண்டி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ இங்கே வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்பர்லாம் போட்டிருக்காங்க. மற்ற ஒரு சில ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் போடாத ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, ஏன்னா வண்டி பெரிய வண்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து கொஞ்சம் சின்ன வண்டி தான் மக்களே. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கோச் காம்போசிஷன்லாம் 9 ஸ்லீப்பரு, 2 தேர்ட் ஏசி, ஒரு செகண்ட் ஏசி, அது போக 4 ஜென்ரல், 2 எஸ்எல்ஆர்டி. அங்க என்னது இருக்கு? லோக்கோவோடைய ஹெட்லைட் வெளிச்சம் எவ்வளோ பவராக இருக்குது பாருங்களேன், வேறு லெவல் பவராக தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்கும்போது. டின்னர் எதுவும் வாங்கலாங்க, ஏன்னா நம்ம கொல்லம்லேயே வந்து நான் மதியம் ஹெவியாக பிரியாணி சாப்பிட்டேன், அதனால் அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம வந்து கொல்லமில் வாங்கணும் இல்லையா பனானா, இதை தான் வந்து நம்ம டின்னராக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் நைட்டு தான், ஸோ வந்து ஒன்றும் பெருசாக ஹெவியாக எடுத்துக்குவேன். நான் பனானாவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு கேக் பேக்கெட்டும் வாங்கி வச்சுருக்கேன், நம்ம செங்கோட்டையில் வாங்கினேன். இது ரெண்டே அப்படியே மாற்றி சாப்பிட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதான். நம்ம
நம்ம வந்து சைடு அப்பருங்க. ஸோ வந்து சைடில் வந்து ரொம்ப கை குழந்தைய வச்சுட்டு கேட்டாங்க. ஸோ வந்து நம்ம இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஸோ தாராளமாக எடுத்துவோம்னு சொல்லிட்டு நம்ம சைடு அப்பருக்கு வந்து மூவ் ஆயாச்சு. இப்போ வந்து விருதுநகர் கிட்ட நம்ம வந்தாச்சுங்க. கூட்டம்லாம் இதுக்கு மேலே வந்து ஏற மாட்டாங்க மக்களே. இதுக்கு மேலே ஏறினா அன்றி சொல்லலாம் யாருக்கு வாய்ப்பு இருக்கே தவிர ஸ்லீப்பரில் ஏறுறதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். இங்கே நமக்கு பேரலாக ஒரு வேப் 4 ஒன்று போயிட்டுருக்கு. விருதுநகர் சந்திப்பு நல்லா ஓரளவு வந்து மழை பேஞ்சு ஓஞ்சிருக்கு போல். தரம்லாம் ஈரமாக தான் இருக்குது. இப்போ பிளாட்ஃபார்ம் விருதுநகரில் எப்போவுமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பிளாட்ஃபார்மும் சரி, உங்களுக்கு அப்படியே வந்து இதோ அந்த சைடு பிளாட்ஃபார்மும் சரி, உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்கும். கரெக்டாக வந்து 9:43 உள்ள அரைவ் ஆகணும். கரெக்டாக ஆன் டைமுங்க. 9:43 உள்ள வந்து அரைவ் ஆகிருக்கும். கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேர் டீபோர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த டீபோர்ட் ஆகிற சீட் வந்துட்டு போர்டிங்க்கு அங்கங்கே வந்துட்டு ஆட்கள் வந்து ஏறி இருக்காங்க. இந்த சைடு பிளாட்ஃபார்மு அப்படியே அவ்வளோ அமைதியாக இருக்குதுங்க. அப்படியே இந்த மழை வந்து இந்த தரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா மின்னிட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலிங். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டாப்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எப்பவும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டாப்ஸ் தான். உங்களுக்கு வந்துட்டு மதுரை, திண்டுக்கல், திருச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே வந்து கார் லைன் எடுத்து போயிடும். ஸோ வந்து அடுத்து மதுரை தான். நடுவில் திருமங்கலம், திருப்பரங்குன்றம்லாம் ஹால்ட்டு கிடையாதுங்க. ஸ்பீடு இதுக்கப்புறம் அல்டிமேட்டாக போங்க ஸ்பீடு. என்ன ஒரே ஒரு கொடுமைனா இந்த வண்டிக்கு டைமிங் சேஞ்ச் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா 2 வண்டி வந்து இந்த வண்டி ஓவர்டேக் அடிக்கும். எங்கன்னா திண்டுக்கலுக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் நடுவில். ஏன்னா திண்டுக்கல் திருச்சிக்கு 2 மணி நேரம் கொடுத்து தான் நினைக்கிறேன் ஸ்லாக் டைமு. என்னென்ன வண்டினா 2 அதிவேக பயங்கரமான வண்டி. ஒன்று பேர்ல் சிட்டி, இன்னொன்று நெல்லை. 2 வண்டியும் இந்த வண்டி வந்து ஓவர்டேக் அடிக்கும். இந்த வண்டியோடைய ஃபேன் யாராவது பயங்கரமான ஃபேன் இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டைம் சேஞ்சிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருமங்கலம் ஸ்கிப்பிங் சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து பொதிகையும் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட்டும் முன்னாடி போயிட்டு இருக்குங்க. ஒரு வண்டி பொதிகை வந்து மதுரை உள்ள நின்றுருக்கு, கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் திருப்பரங்குன்றத்தில் நின்றுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறுத்தி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னுடைய ஃபேவரட் வியூ மக்களே, கப்பலூர் டோல்கேட்டு. அப்படியே திருவிழா கோலம் மாதிரி ஜொலிக்குங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது. உங்களுக்கு இங்கேயே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்க. அதுக்கு காரணம் அந்த லைட் செட்டிங்ஸு. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எப்போவுமே ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கேயோ உங்களுக்கு பக்கத்தில் வந்து கோயில் திருவிழா போலங்க. அதனால் பாட்டு சத்தம் ஹெவியாக இருக்குது. அங்கே தெரியுதுங்களா, சீரியல் போட்டிருக்காங்க பாருங்கள். பா ஆல்கோ மக்களே. இங்கே ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருக்குங்க செகண்ட் பிளாட்ஃபார்மில். எந்த வண்டின்னு தெரில. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியிருக்காங்க. மதுரை ஹவுராவா ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அதுக்குள்ளே படிக்க முடியல, இருட்டாக வேறு இருக்கா, படிக்க முடியல. சண்டிகர், மதுரை சண்டிகர் வண்டி. மதுரையில் வந்து ஒரு 5 நிமிஷம் வண்டி நிற்குங்க. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு பால் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி குடிப்போம். சப்பாடி பிரியாணி 11 மணி மாதிரியாங்க இருக்குது. ஏதோ வந்து 7 மணி 8 மணி மாதிரி இருக்குது. அவ்வளோ கலகலன்னு இருக்குதுங்க பிளாட்ஃபார்மு. தெரிஞ்சு இந்த வண்டிக்கு வந்து டைமிங்கே சேஞ்ச் பண்ணியிருக்க வேண்டாங்க. பழைய டைம் டேபிளே விட்டுருக்கலாம். ஏன்னா வந்து தனிக்காட்டு ராஜா மாதிரி அப்படியே ஆளாக வந்து சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருந்தவனை கூப்பிட்டு இப்போ டைம் மாத்திரன்னு மாற்றி முன்னாடி 2 சூப்பர் ஃபாஸ்ட்டு, பின்னாடி 2 சூப்பர் ஃபாஸ்ட்டு, நடுவில் வந்து மாற்ற மாதிரி இருக்குதுங்க. அதாவது நடுவில் போயிட்டு எங்கேயா நிறுத்திட்டு கண்டிப்பாக அந்த 2 வண்டி ஓவர்டேக் அடி விட்டுருவாங்க. ஆல்ரெடி அவங்களே முன்னாடி போனாலும் நம்மளும் இங்கே மெதுவாக உருட்டிக்கிட்டே போயிட்டுருக்கோம். எதுக்கு மாற்றினாங்கன்னு தெரில. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளாட்ஃபார்ம் பற்றாக்குறை நிறையா ஒரு மதுரையில் வரிசையாக அந்த டைமில் வண்டி வேறு வந்துக்கிட்டு இருக்குது. மதுரை, திண்டுக்கல், திருச்சிலாம். ஸோ தெரில ஏன் மாற்றினாங்க அப்படின்ட்டு. மேபி இதை வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக மாற்றினாங்க அப்படின்னா டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நீங்கள் குடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா பால், காஃபி எதுனாலும் இந்த மாதிரி வந்துட்டு கவர் வச்சுருப்பாங்க. அதில் வந்து போட்டுருங்க உள்ளுக்குள்ளே. இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்களேன். பிளாட்ஃபார்ம் கலன்னு இருக்க மக்களே. மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்க, மணி வந்து 11 மணிக்கு மேலே ஆகுது. நான் போய்ட்டு தூங்க போகிறேன். தூங்கிட்டு மார்னிங் எங்கே எந்திக்கணும் அங்கே போய் பார்க்குறேன். உங்களுக்கு திண்டுக்கல், திருச்சி அந்த லைன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி கவர் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு வருத்தம், நெல்லையும் இப்போ நம்ம பேர்ல் சிட்டியும் வந்து ஓவர்டேக் பண்ணணும். அதை வந்து கவர் பண்ண முடியாது. மேபி நான் முழிச்சேன் அங்கே அப்படின்னா நான் வந்து கவர் பண்ணி காட்டுறேன். இப்போ வைகை பார்த்துட்டு அப்படியே தூங்க போயிடலாம். வைகை ரிவரும் அதோடைய நைட் வியூவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பயங்கரமான அடிமை. ஏன்னா உங்களுக்கு அப்படியே பார்க்க சூப்பராக இருக்கும். அப்படியே லைட் செட்டிங்கோட அந்த பிரிட்ஜ் மேலே அப்படியே கடந்து போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதில் மழை வேறு பெஞ்சு அந்த ரோடு அப்படியே லைட்டாக மின்னுது பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது.
செங்கல்பட்டு வந்துட்டோங்க. ஸோ கிளம்ப போகிறோம். ஆனால் நிறைய மக்களுக்கு என்னென்னா இந்த டைம் சேஞ்சிங் வந்து பிடிக்கலன்னு நினைக்கிற மக்களே. ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் புலம்புறாங்க, எவ்வளோ சீக்கிரம் போக வேண்டிய வண்டி இப்போ டைம் சேஞ்ச் பண்ணி இப்படி வந்து விட்டுட்டுருக்காங்க, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ட்டு. ஏன் பண்ணாங்கன்னு சீரியஸாக காரணமே தெரில, எனக்கு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தொண்டை லைட்டாக கரகரன்னு இருக்குங்க. அதனால் மார்னிங் கொஞ்சம் சூடாக ஒரு டீ வாங்கி குடித்தா ஓகேவாக இருக்குன்னு ஒரு டீ வாங்கியிருக்கோம். செங்கல்பட்டுலேருந்து கிளம்ப போகிறோங்க. அங்கே முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்னல் போட்டாச்சு. இவ்வளோ ஸ்டேஷனில் வண்டி நின்று எடுத்து இப்போ செங்கல்பட்டில் நிறுத்தி எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான ஒரு டிபார்ச்சர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு அப்படியே வண்டி வந்து மூவ் ஆகும்போது எந்த ஒரு ஜெர்க்கும் இல்லாமல் அப்படியே வந்து வண்டியை மூவ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரிலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சீட்டில் உட்காந்தாலே எல்லா ஸ்டேஷனும் நான் முடிச்சதுக்கு காரணமே அது ஜெர்க்கு மட்டும்தாங்க, வேறு எதுவும் இல்லை. இல்லைனாவோ நல்லா தூங்கியிருப்பேன். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே நான் முழித்தேன். அதை ஒரு ஜர்க்கு இருக்கும், நம்ம எந்திரிப்போம். இப்போ அந்த செங்கல்பட்டு தாண்டி அந்த லேக்கோட அந்த சூரிய உதயத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த சூரியன் வந்து அந்த லேக்கில் பாட்டு அப்படியே எதிரொலிக்குது. அடப்பாவியில் யாரும் அவன் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி. அப்படியே இந்த சைடு பார்த்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு அந்த சன்ரைஸோடு நம்ம வண்டி வந்து அப்படியே கேர்வில் போயிட்டுருக்கு. பயங்கரமாக இருக்குது. அந்த சன் நம்ம வண்டியில் பட்டு அப்படியே மின்னுதுங்க. செமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ரோடு பக்கத்துலேயே எப்போவுமே ரயில்வே ட்ராக் போட்டால் சூப்பராக இருக்கும். நமக்கு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போகலாங்க. இங்கே ஒரு ட்ராவல்ஸ் வருது. இது என்னது? சந்திரபிரகாஷ் பஸ் சர்வீஸ். போங்க. நாங்கள் ஏதோ சிக்னல் இஷ்யூக்காக நாங்கள் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். நாங்கள் ஓவர்டேக் பண்ணியிருப்போம். ஒரு 20 நிமிஷங்க நம்ம வந்து ஏர்லியாக நம்ம தாம்பரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த சைடு இங்கே வரணும்னு இங்கேன்றேன். பிளாட்ஃபார்ம் அந்த சைடு வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து இறங்குறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன வண்டி? சோழனா இல்லை பாண்டியனா ராக் ஃபோட்டா வந்த வண்டியா? இல்லைங்க, சோழன். ஆட்கள் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டாங்க வண்டி. தாம்பரம் வந்து ஒரு 20 நிமிஷம் பிஃபோரே வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ வந்து எக்மோர் போக வேண்டிய வண்டி. இப்போ வந்து உங்களுக்கு எக்மோரில் வேலை நடக்கனால பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்து உங்களுக்கு வந்து தாம்பரம் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து டெர்மினேட் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே ஏதோ ஒரு லோக்கல் வருது. ஓகே மக்களே, உங்களுக்கு வந்து பயணம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி ஒரு வேறு லெவல் வண்டிங்க. டைமிங் சேஞ்ச் பண்ணது இந்த வண்டிக்கு வந்துட்டு ஸ்லாக் டைம் அதுன்னு கொடுத்து கொஞ்சம் டைமிங் வந்து அதிகம் பண்ண மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க, பக்காவான வண்டி. புக்கிங்லாம் பண்ணால் முன்னாடி புக் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம டிமாண்டான வண்டி. வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.